அதிமுக பாஜக தலைமையில் கூட்டணி அமைவதற்கே இவ்வளவு பெரிய பாடு திண்டாட்டம். எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களோடு ஏற்கனவே பயணித்தவர்களே அவர்களோடு இணைவதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று பாமக. இவ்வளவு காலம் தயக்கம் காட்டி வந்தது. இப்போது ஒரு பிரிவு அதிமுகவோடு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இருந்த அணி கட்சிகள் இப்போது சேர்ந்திருக்கின்றன. அவ்வளவுதானே தவிர அதிமுக பாஜக கூட்டணியில் புதிதாக எந்த பலமும் சேர்ந்து விடவில்லை, வலு சேர்ந்து விடவில்லை. அதே போல தாவேகாவும் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருக்கின்றன. ஆட்சியில் பங்கு தருகிறோம் என்றெல்லாம் ஆஃபர் தருகிறார்கள். தீபாவளி பொங்கலுக்கு ஆஃபர் கொடுப்பது போல சட்டமன்ற தேர்தலுக்கு ஆஃபர் தருகிற கட்சியாக நடிகர் விஜய் அவர்களின் தலைமையிலான கட்சி உள்ளது. மிக பெரும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர். எனவே தனித்தே ஆட்சியை பிடிக்க முடியும் என்று நம்பக்கூடியவர். ஆனால் அவர் தேர்தலுக்கு ஆஃபர் போட்டு காத்திருக்கிறார். அங்கேயும் இன்னும் ஒரு கூட்டணி அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா ஆட்சியில நீங்க பங்கு கேட்பீர்களா? நாங்கள் இங்கே பங்கு கேட்க மாட்டோம், அமெரிக்காவில் தான் கேட்போம். இந்தியாவில் கேட்கல. இந்தியா எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அமெரிக்கா அதிபர்கிட்ட போய் கேட்கலான்னு நினைக்கிறேன். தாவேகாட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் 50 சீட்டு கேட்பதாகவும் ஒரு தகவல் வருது. நீங்கள் ஊகிக்கிற அளவுக்கு உங்கள் கற்பனைக்கு எல்லாம் நான் தேதி போட முடியாது. நேரம் வரும், காலம் வரும். கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ராஜ்யசபா எம்பியும் எதிர்பார்த்து இப்பெல்லாம் முடிவு பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஐயா கிட்ட இருக்கா? நாங்கள் ஒரு நாலு ராஜ்யசபா எம்பி எதிர்பார்க்குறோம். திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். எங்க நடக்கலையா? இதெல்லாம் எங்க கூட்டணியை பத்தி பொதுச் செயலாட்ட கேளுங்க. கூட்டணியை பத்தியெல்லாம் எங்களுக்கு தெரியாது தலைவா. என்ன பேசுவாங்க என்ன தெரியாது. பொதுச் செயலாளர் தான் பிரச்சாரத்துக்கு வந்தோடனே கொடி வந்துருச்சு, உதயமா போகுதுன்றலாம் பேசினார். அதனால இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. யாரையும் வற்புறுத்தி சேர்க்க முடியாது தலைவா. மனமுவந்து வந்தா தான் தொண்டர்கள் வரணும். தொண்டர்கள் என்னமோ ஒரு இயக்கம்னா நீ என்ன கடை வியாபாரமா? நம்ம இந்த கடை இந்த பிஸ்னஸ் இந்த பண்ணிக்கிறோம். தொண்டர்கள் விரும்பணும், தலைவர்கள் விரும்பணும், எல்லாரும் இணைந்து வந்தால் தான் கூட்டணி. அப்போ தான் தேர்தலில் சந்திக்க முடியும் ஒரு முனையத்தோடு. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு கூட்டணியை பற்றி கொச்சைப்படுத்தாதீங்க. அதுக்காக இப்படிலாம் செய்வாங்க அப்படி செய்வாங்கலாம் செய்யலாம். சரி வாங்க, ரொம்ப நன்றி. ஐயா யாரை பார்த்து அதிமுக பார்த்து யாரை எமனையே பார்த்தவங்க நாங்கள். குண்டவே தொண்டையில் வச்சு டாட்டா காட்டிய அந்த வரலாறு எங்களுக்கு தான் உண்டு. எங்கள் தலைவனுக்கு உண்டு, எங்கள் இயக்கத்துக்கு உண்டு. அதனால் எந்த காலத்துலையும் யாருக்கும் எப்பவுமே அடிபணிந்து போனது கிடையாது. ஏடிஎம்கே ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக பார்க்கவே முடியாது. நீங்கள் ஏடிஎம்கேயோட ஹிஸ்ட்ரியை பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்க கூட கூட்டணி யார் பேசினாலும் அவங்கக்கிட்ட தான் பேசி பழக்கம். இவங்க எங்கேயுமே டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தர் ஆஃபீஸுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் அவங்க ஒன்றும் கூட்டணிலாம் பேசுனதே கிடையாது. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இண்டிபெண்டன்ஸ் போயிடுச்சு. அவங்க பெரிய அரசியல் கட்சி ஒத்துக்கிறேன், அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்றதெல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அவங்க இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கிடையாது. அவங்க முழுக்க அங்கே டெல்லியில் சொல்கிறதுக்கு தான் அவங்க ஆடிட்டுருக்காங்க. அதனால் அரசாங்கம்னு ஒன்று வந்தால் கூட தப்பித்தவறி அவங்க அரசாங்கம் வந்தால் கூட அதை முழுமையாக டாமினேட் பண்ணுறது அந்த டெல்லியிலேருந்து அந்த கட்சி இன்னொரு கட்சி தான் டாமினேட் பண்ணும். தொடர்ச்சியாக பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தமிழகம் வர இருக்கிறாங்க. இந்த தேர்தல் நல்லா வருவாங்க, நிறையா வருவாங்க. என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் போய் சொல்லிடுறேன். எனக்கு வேட்டி கட்டி தான் இருக்க முடியும். நைட்டு தூக்கம் வரணும்னா எனக்கு எம்எஸ் சுப்புலட்சுமி பாட்டு கேட்டால் தான் எனக்கு தூக்கம் வரும். சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டே இருந்தால் தான் எனக்கு தெம்பாக இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப பிடிக்கும். பாரதியார் பாட்டுகளை தான் நான் ஏர் இண்டியாவில் நான் வெளிநாட்டுக்கு போகும்போது என்னுடைய ஹெட்ஃபோனில் நான் பாரதியார் பாட்டு தான் கேட்குறேன். காலையில் எனக்கு சுட எனக்கு செட்டிநாட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு மதுரை மல்லியை விட வேறு எந்த பூவும் பிடிக்காது. இதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க வர. இது இந்த ஒரு 4 மாதத்துக்கு சொல்லுவாங்க. இது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சீசனுக்கும் அந்த பறவை வந்துட்டு போகும்ல, அந்த மாதிரி இப்போ இந்த 4 மாதத்துக்கு இதுதான் எல்லாத்தோட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கேரளாவுக்கு போனால் எனக்கு ஆப்பம் பிடிக்கும். இதில் பெங்காலுக்கு போனால் மீன் பிடிக்கும். சொல்ல முடியாது ஹில்ஸா, ஆனால் அவங்களாம் சைவம், அதனால் ஹில்ஸான்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். இன்றைக்கு கல்வியில் முன்னேறுவதற்கு எத்தனையோ அரசு இன்றைக்கு உதவிகரமாக இருக்கின்றது. நாங்கள் படிக்கின்ற காலத்தில் புத்தகம் நாங்கள் அதை வாங்கணும், நோட் புக் வாங்கணும்.
பள்ளிக்கூடத்துக்கு போனால் சைக்கிள் எங்கள் பெற்றோர்கள் வாங்கி தந்ததாக தான் உண்டு. ஆனால் இன்றைக்கி அரசு நீங்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சைக்கிளில் செல்ல வேணும்னாலும் சைக்கிள், பஸ்ஸில் செல்ல வேணும்னு சொன்னாலும் பஸ் பாஸ், நீங்கள் படிக்கின்ற புத்தகமாக இருந்தாலும் அரசே கொடுத்து விடுது. எழுதுகின்ற நோட் புக்கையும் கொடுக்குது, எழுதுகின்ற பேனா பென்சில் வரைக்கும் கொடுக்காங்க, அதை கொண்டு போகிறதுக்கு பேக் கொடுக்காங்க, அது மூலம் ஜாவிண்ட் பாஸ்லேருந்து அட்லஸ் வரை கொடுக்காங்க. காலையில் போடுற இந்த காலனிலேருந்து கம்ப்யூட்டர் வரை இன்னைக்கு அரசே கொடுத்து உங்களை படிக்க வைக்கணும் என்று சொன்னால் இந்த காலத்து மாணவ செல்வங்கள் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இந்தியாவிலேயே இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரு அரசு படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த மாநிலம் முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். விஜய் ஒரு மாபெரும் நடிகர், அவ்வளோ பெரிய ஸ்டார், தமிழகத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. 91, 92 ரஜினி சார் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டார் வந்து தமிழகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் தான் இருக்காரு. விஜய் அவர்கள் பார்க்கறதுக்கு கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அது ஓட்டா மாறுமான்னு இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம், பல இடங்களில் பார்த்துருக்கோம். நடிகன் பார்க்கறதுக்கு கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்டா மாறுமா அது நமக்கு சொல்ல முடியாது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.